Hi and welcome to a very special episode of the Rajni Week. Superstar Rajnikant is not just a superstar on the screen. He is a superstar in real life as well. So in நம்மளோட கேள்வி என்னன்னா, real life for the superstar Rajnikant is more popular or powerful, or is the real life superstar Rajnikant more popular or powerful? Every younger generation gets inspired by the way he come up in his life, from the rag to riches, as he said, and the dedication and the hard work that he put to become one kind of an actor that everyone likes. Real Rajnikant வந்து இருக்க morals, values, hard work, dedication, principles, அதெல்லாம் சேர்ந்துன்னா real Rajnikant வந்து he came to be. அவன் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு காரணமே அந்த விஷயங்கள்னால. படிக்காதவன் படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனோட ஃபேமிலி அடாப்டட் ஃபேமிலியோட வெல்பீயிங்காக தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவார் தன்னோட எஜுகேஷன் எல்லாத்தையுமே இமேஜில். எல்லாத்துலேயுமே தர்மதுரை இந்த மாதிரி மூவிஸில் எல்லாத்துமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் இந்த போர்ட்ரே பண்ணுற இந்த கேரக்டர்ஸ் தான் அவரை பற்றின ரியல் லைஃப் தெரியாதவங்க கூட இந்த மாதிரி அவரோட மூவிஸில் வர இந்த கேரக்டர்ஸ் தான் ரியல் ரஜினிகாந்த் நம்புறாங்க. ரஜினிகாந்த் ரியல் ரஜினிகாந்த் இஸ் யூசிங் தட் ரீல் த மூவி த சினிமா as a medium to convey it. இப்போ தலைவர் வந்து ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்ற டைலாக். ஸோ அது வந்து அவரோட ஓன் இது. ஸோ அவரு அதை வந்து கன்வே பண்றதுக்கு இட் ரிக்வயர்ஸ் அ மீடியம் தட் இஸ் ரீல். இப்போ வந்து பாலச்சந்தர் வந்து ரஜினிகாந்த் ஆக்டரா பார்த்து அவர் பண்ண கிடையாது. ஸோ சிவாஜி ராவா அவர் பார்த்து அதுக்கப்புறம் தான் அவர் ரஜினிகாந்த் பண்ணார். ஸோ இட்ஸ் ரியல் ரஜினிகாந்தை பார்த்து அவர் ரியல் ரஜினிகாந்த் கொண்டு வந்தார். இன் இஸ் வெரி ஃபர்ஸ்ட் மூவி தலைவர் வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் டைட்டில் அறிமுகம் ரஜினிகாந்த் தான் போட்டாரு தவிர சிவாஜி ராவனு போட்டார். அவருக்கு பிடிச்சது எது? அவருக்கு பிடிச்சது ரியல் லைஃப். எந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க முடியும், அவர் சினிமாவில் இருக்கிற மாதிரி எல்லாம் நீங்க பார்க்க முடியாது. சில பேருக்கு தெரியும் அவரோட ரியல் நேம், எனக்கு நிஜமா தெரியாது. இப்ப நீங்க சொல்லதான் தெரியும் எனக்கு. உங்களுக்கு புரியறதுக்காக படம் சொன்னாரு. கண்ணாடி குழந்தை என்னோட வந்து ஒரு முகத்தை தான் பார்த்துருக்கேன், இன்னொரு 5 முகம் இருக்கு, அதை பார்த்தா நொந்துடுவேன்னு. எங்க வீட்டுல எங்க அப்பா மாமா எங்க பெரியவங்க எல்லாம் நான் வந்து ரீல் ரஜினியை பார்த்து அதே மாதிரி சேட்டை பண்ணிட்டு முடி வளர்த்துக்கிட்டு நிறைய பட்டத்துல மாதிரி வச்சுக்கிட்டு சட்டப்படம் எல்லாம் கட்டி விட்டு நான் சுத்தும் போது எங்க வீட்டுல திட்டினாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க வந்து ரஜினி படத்தை பார்த்து ரஜினி ஏற்றுக்கல, ரியலான ரஜினி நல்லவன், அவன் இந்த ஸ்டாரை விட அதான் சூப்பர் ஸ்டார் அப்புறம் அவங்க மனசுல இறங்கினாலதான் கேட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு எங்க வீட்டு திட்ட மாட்டாங்க. இப்போ தலைவர் படத்துக்கு ஒரு படத்துக்கு டிக்கெட் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து தலைவர் நேரில் வர்றாருன்றாங்க. ஸோ நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? அது ஆப்வியஸா தலைவரை தான் போயிட்டு பார்ப்பேன். புரியுதுங்களா? இருக்கா ஒரு நாள் தலைவரை பார்ப்பேன். டெய்லி 365 டேஸும் தலைவர் என்ன வந்து பார்க்க போறது இல்லை. ஒரு கடைசி சிவாஜி 20 தடவை பார்த்தேன் தியேட்டர்ல. என்னால் 20 தடவை போய் தலைவரை பார்க்க முடியாது. ஐ கேன் சாட்டிஸ்ஃபை மை செல்ஃப் பை சீயிங் ரஜினி இன் 70 mm ஸ்கிரீன். தட்ஸ் ஃபைன். என்ன வந்து அதை 40 தடவை பார்ப்பீங்க. அப்ப சிவாஜியோட என்ன பெருசா அப்படி இல்லைங்க. ஆனா ரஜினியை ஒரு தடவை நீங்க பார்த்தாலும் லைஃப் லாங் அது உங்க மைண்ட்லயே ஆழமா புரிஞ்சிடும். ரெண்டு விஷயங்கள் இருக்கு. யூ ஹேவ் ஒன் சான்ஸ், a date with Rajnikant, okay, or first day first show ticket with you, your family and all of your friends, full குடும்பம் கும்பலே 20 டிக்கெட் வெச்சுக்கோங்க to watch first day first show of Rajini film. Which one will you take? Only you, date with Rajnikant, or full family to watch the first day first show ticket with Rajini? with ரஜினினா எங்க ஃபேமிலி மட்டும் கிடையாது, ஊரே வந்துடும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மூவி பார்க்குறது ஒரு ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு அப்ளாஸ், அந்த ஒரு ரீல் ரஜினி கிட்ட இருக்கு அந்த எனர்ஜி வந்து வேற எந்த மூவியும் கிடைக்காது. அது ஃபர்ஸ்ட் சீன் அவர் இன்ட்ரோடியூஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் சீனை பார்க்கறது வந்து ஒரு தனி சந்தோஷம். அது நத்திங் கேன் மேட்ச் தட். ரஜினிக்கு அப்புறம் தான் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னா அந்த ஒரு கிரேஸ். அந்த படத்தை வந்து அந்த ஆக்டர் நடிச்சா நான் ஃபர்ஸ்ட் டேவே பார்க்கணுன்றது தலைவர்னால அந்த கிரேஸ் தான். ஒருத்தர் ரஜினியோட ஃபாலோவர் ஆகி ரஜினியோட பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி டை ஹார்ட் ஃபேன், ஒரு ரஜினி ஃபெனாட்டிக் அப்படின்னு ஆகணும்னா அவரோட ரியல் லைஃப்ல அவர் சொல்ற பிரின்சிபல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும். நான் படம் நினைச்சேன். அது வந்து